அவங்களுக்கு தேர்தலை சந்திக்கணும்னா பணம் வேணும். இன்னைக்கு பணம் செலவழிக்கக்கூடிய கட்சி ஆளுங்கட்சியா இருக்கு திமுக. எனவே அந்த கூட்டணி கட்சியில் அவங்க திமுகவில் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்குறாங்க. எங்க அகில இந்திய கட்சியே வேணான்னு சொல்லிட்டு உட்கார்ந்த கட்சிங்க ஆளுங்கட்சி பாரதிய ஜனதாவே வேணான்னு வந்திருக்கோம் நாங்க. அப்ப எங்களை போய் நாங்க போய் கூப்பிடுவோமா? யாரு கையை பிடிச்சி இழுக்கிறது? முதலமைச்சர் வந்து சொன்னார்ல, ஒரு சொட்டு மது வராது, நீட்டு தெருவு ரத்துண்டார். எல்லாம் வாயிலேயே வட சொல்றாரு பாருங்க. எத்தனை பண்ணாலும் சரி, உருண்டாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதாவை ஏத்துக்கிற மாட்டாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துங்க, 2 சீட்டா குடுசாமி, சாமி குடுசாமி, சாமி சரணம் அப்படின்னு சாமி சரணம் மாதிரி இப்படி சொல்லி வாங்கிட்டு போறாங்க. கலைஞர் ஆட்சியிலேயே அவன் தொழிலை தொடங்குறான். இப்ப என்னன்னா 4 நிறுவனத்தை 2021 தொடங்குறாரு ஜாபர் சாதிக்கு. எங்க தலைவரை பற்றி மோசமா பேசுறது, எவ்வளவு ஒரு மறைந்த தலைவர்களை பேசுறதுன்னா எத்தனை தலைவர்களை எப்படி பேசுறது? அதனால அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. திமுக கூட்டணியில உள்ளவங்க எல்லாம் கையை பிடிச்சு இழுத்தாலும் அதிமுகவுக்கு வரமாட்டாங்கன்னு துரைமுருகன் பேசியிருக்கிறாரு. யாரப்பா கையை பிடிச்சிருக்கு? அவங்களா சொல்லிக்கிறாங்க. யாரு கையை பிடிச்சிருக்கிறது? ஏங்க, திமுக கூட்டணியை மக்களே இருக்கலையே, மக்களே ஏத்திருக்கல. எத்தனை பேர் சேர்ந்தான்னா, எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி, அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அவங்களுக்கு தேர்தலை சந்திக்கணும்னா பணம் வேணும். இன்னைக்கு பணம் செலவழிக்கக்கூடிய கட்சி ஆளுங்கட்சியா இருக்கு திமுக. எனவே அந்த கூட்டணி கட்சியில் அவங்க திமுகவில் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்குறாங்க. நாங்கள் யாரையும் கூப்பிட்றதில்ல, வாங்க வாங்கன்னு இதெல்லாம் நாங்கள் எங்கள் அகில இந்திய கட்சியே வேணான்னு சொல்லிட்டு உட்கார்ந்த கட்சிங்க ஆளுங்கட்சி பாரதிய ஜனதாவே வேணான்னு வந்திருக்கோம் நாங்கள். அப்போ எங்களை போய் நாங்கள் போய் கூப்பிடுவோமா? யாரு கையை பிடிச்சி இழுக்கிறது? துரைமுறை ஏதோ நினைச்சுட்டு ஏதோ பேசுறாரு. நேத்து இதை பத்தி கேட்க மாட்டேன், கரண்ட் சப்ஜெக்டை கேட்க மாட்டேன். இல்ல, நேத்து கரண்ட் சப்ஜெக்டை கேட்க மாட்டேன். நீங்க நம்ம முதலமைச்சர் நலமான்னு ஒரு திட்டத்தை தொடங்கிருக்க. ஏங்க என்ன கேட்கறீங்களா? கேட்க வரீங்களா? உங்களுக்கு அது நான் நலம்னா உடல் ரீதியா நல்லா இருக்கு, எங்க மக்கள்லாம் நலமா இருக்கணுங்க. வாயிலே இன்னைக்கு வடை சுடுறது என்னன்னா, இந்திய அளவுல மோடிஜி வாயிலே வடை சுடுறாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாயிலே வடை சுடுறது. வாயில வடை சுடுறதுன்னா எப்படின்னு கேளுங்க. கேளுங்களேன், கேளுங்கப்பா. எப்படின்னா, மாவு வேணும், எல்லாம் வேணும், அதெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு. ஏதாச்சும் ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டியது மக்கள்கிட்ட. புது புது திட்டத்தை அறிவிக்கிற மாதிரி, புதுசா இது மாதிரி திட்டத்தை அறிவிக்க வேண்டியது. அதுக்கு நிதி வருகா, அதுக்கு அதனால அந்த திட்டம் நிறைவேற போறதில்லை. எத்தனை திட்டங்க பாருங்க. எங்க வந்த உடனே ஒரு சொட்டு மது இருக்காதுன்னு சொன்னாங்க, இதே திமுக சொன்னாங்க. இன்னைக்கு போதை மாநிலம் தமிழ்நாடு விதமதமான போதை, மெத்து என்னடவோ மெத்து. அது என்னன்னா 5 நாளைக்கு அந்த போதை இருக்குன்றாங்க. நேற்றுக்கு முந்தான இதுல நம்ம ராமேஸ்வரம் கடல்ல வந்து 180 கோடியா எவ்வளவோ, ஒரு 100 கோடியா 108 கோடி ரூபாயில. அதனா ஹரிசா கஞ்சா ஆயில், அதுக்கு பேர் என்னமோ வச்சிருக்கு, அசீஸ். என்னென்னமோ சொல்றாங்க. அப்பா என்னென்னமோ பேசுறாங்க, விதவிதமா போத. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, கள்ளச்சாராயன்னு சொல்லுவாங்க, பட்டச்சாராயன்னு சொல்லுவாங்க, கல்லுன்னு சொல்லுவாங்க. ஏப்பா அந்த காலத்துல சொல்லுவாங்க. இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிராந்தி, விஸ்கி கேள்விப்பட்டிருக்கோம், ரம்முன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப போதையிலே விதவிதமா போதை வருது. அதுவும் இது தளமா வச்சுக்கிட்டாங்க, தமிழ்நாட்டை ஒரு தளமா வச்சுக்கிட்டு அடிக்கு ஒரு முறை இப்ப ராமேஸ்வரத்துல இருந்து கடத்துறது. இதனால மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. சாதாரண மீன் பிடிக்க போற மீனவர்களை அவங்களும் அவங்களுடைய படகுகளும் வந்து இன்னைக்கு வந்து சோதனையிடுறதுனால எதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரியாதனால இன்னைக்கு வந்து கடற்போலீஸ் வந்து அந்த அவங்க உளவு பிரிவு இதெல்லாம் அவங்க மீனவர்களுடைய வாழ்வாதான் கெட்டு போகுது. இன்னைக்கு பாருங்க, நம்ம முதலமைச்சர் வந்து சொன்னார்ல, ஒரு சொட்டு மது வராது, நீட்டு தெருவு ரத்துண்டார். எல்லாம் வாயிலேயே வடை சொல்றாரு பாருங்க. கூட்டணில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுதா பாஜக ஒரு மதத்தை தூக்கிட்டு போறாங்க. இல்ல ஆனா இப்ப ரொம்பவுல எடுக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் பாருங்க, ராமர்ன்னு சொல்றாங்க. நாங்க ராமர் கோயில் கட்டுறது ஒண்ணு நம்ம இது பண்ணல, அது கட்டலாம், கட்டக்கூடாதுன்னு இல்லை. அயோத்தி கோயில் இருக்குங்க, அதெல்லாம் யாருமே ஒண்ணு இது இல்லை. அதை ஒரு பெரிய இதா கொண்டு போய் மக்கள் மத்தியில ஒரு இதா கொண்டு போக கூடாதுல்ல. ஒரு இந்திய அளவிற்கு இருக்க அரசு பல மொழி பேசக்கூடியவங்க, பல மதத்தோடு இந்தியாவில் வாழ்றாங்க, பல மாநிலங்கள்ல இருக்காங்க. அதே மாதிரி ஒரு மொழி தான் வரணும், இந்தி மொழி தான் இருக்கணும்ன்றதும் பெரும் தப்பு. பல மொழி பேசக்கூடியவங்க தான் இந்தியாவில் இருக்க, பல மாநிலங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரே மொழி பேசணும்னா முடியாது. எல்லா நாட்டிலையும் அந்த அப்படின்னா எத்தனை
மாநிலங்கள் பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலைலாம் வரும். எனவே இதெல்லாம் பாரதிய ஜனதா மாற்றம். இதுல இப்போ புதுசா என்ன பாரதிய ஜனதா என்னென்னமோ பயணம் பண்றாங்க. என்ன எத்தனை பண்ணாலும் சரி, உருண்டாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதாவை ஏத்துக்கிற மாட்டாங்கங்க. சார், இப்ப நம்ம மோடி வேணாம்னு சொல்லியாச்சு, சசிகலா வேணாம்னு சொல்றோம், டிடிவி வேணாம், ஓபிஎஸ் வேணாம், யாரு வேணாம், பல நிறைந்த கட்சிகளும் திமுக பக்கம் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற யாருங்க பல நிறைந்த நீங்க சொல்றீங்க? இருக்கிற பட்சத்தை தேமுதிக நம்மகிட்ட பேச்சுவார்த்தையில இருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல எடப்பாடி மட்டும் வச்சுமே நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட முடியுமா? ஏபா நீங்க இவரு புரியாம பேசுறாரு. இவர் எங்கேயோ இருக்காரு. எந்த காலத்துல இருக்காங்க? தமிழ்நாட்டு மக்கள் தான்ப்பா எஜமானர்கள். யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஓட்டு போடணும். எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள். அந்தந்த கட்சிக்கு எந்தெந்த கட்சியில இன்னைக்கு உறுப்பினர்கள் அதிகமா இருக்காங்க? தொண்டர் பலம் எந்த கட்சியில இருக்கு? எத்தனை கட்சியில இருக்குங்க தொண்டர் பலம்? நீங்க சொல்றீங்களே தொண்டர் பலம் எந்த தொண்டர் பலத்தை நிரூபிச்சிருக்காங்க? இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துங்க. 2 சீட்டா குடுசாமி, குடுசாமி, சாமி சரணம் அப்படின்னு, சாமி சரணம் மாதிரி இப்படி சொல்லி வாங்கிட்டு போறாங்க. அதெல்லாம் போராட்டத்துக்கே பிறந்த கட்சிங்க. எத்தனை இங்க தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை தான் அவதிப்பட்டாங்க. ஒரு பட்டியலின மாணவிக்காக போராடினாங்களா? எங்க ஒரு ஊழல் பண்ணாருன்னு சொல்லி இதே முதலமைச்சர் பேசினவரை கைது பண்ணி ஈடியில கைது பண்ணி அவரை சிறைச்சாலையா போடுறாங்க. அதை விடுதலை பண்ணணும்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வச்சு அத்தனை கூட்டணி கட்சியும் போய் பேசுனாங்களே, அதை மக்கள் மறந்துடுவாங்களா? என்னங்க நீங்க அர்த்தம்லாம் பேசுறேன். நேற்றுக்கு முந்தானம் கூட பாருங்க, நம்ம ஒரு பட்டியலின மாணவியை கொண்டு போய் எவ்வளவு தூரம் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. எவ்வளவு மோசமான, அதை பத்தி ஏதாச்சும் எதிர்த்து பேசியிருக்காங்களா? இத்தனை போராட்டங்கள் அரசு ஊழியர் நடத்துறாங்களே, அதை கண்டிச்சு இந்த அரசாங்கத்தை கண்டிச்சு பேசுறாங்களா? எதுவுமே இன்னைக்கு அவங்க தோழமை கட்சிகள் எப்படிங்க மக்கள் மத்தியில போய் ஓட்டு கேட்க முடியும்? விலைவாசி ஏற்றத்தை பற்றி கண்டிச்சிருக்காங்களா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கண்டிச்சிருக்கிறாரா? நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் கண்டிச்சிருக்காரா? எத்தனை இன்னைக்கு போதைகளுடைய தலைநகராக மதுரை தமிழ்நாடு மாறிவிட்டது. எங்க தமிழ்நாடே இன்னைக்கு போதைக்கு தலைமையிட மாதிரி. உலகமே நம்ம இன்னைக்கு கலங்கப்பட்டிருக்கே உலகத்துல. தமிழனுடைய களங்கம். எவ்வளவு அறிவாளி, அவ்வளவு திறமையானவன் தமிழ்நாட்டு மக்கள் தமிழன். அவன் பாருங்க எப்படியெல்லாம் சிந்திக்கிறான். 2006 ஆரம்பிச்சான். 2006 யார் ஆட்சி பாருங்க, கலைஞர் ஆட்சியிலேயே அவன் தொழிலை தொடங்குறான். இப்ப என்னன்னா 4 நிறுவனத்தை 2021 தொடங்குறாரு ஜாபர் சாதிக்கு. எவ்வளவு தூரம்! அதுவும் நீங்க அதையும் கவனிக்கங்க, ஊடக பெருமக்கள் கவனிக்க. மத்திய போலீஸோ தமிழ்நாட்டு போலீஸோ அவனை கண்டுபிடிக்கல. ஆஸ்திரேலியாவிலையும் மற்ற நாடுகள், நியூசிலாந்துலையும் ஒரு மோசமான போதைப் பொருள் உற்பத்தி ஆகிறதுக்கு, மக்கள் பயன்படுத்துகிற போதைப் பொருளுக்கு மூலப்பொருள் வருகிறது. எந்த நாட்டில இருந்து வருகிறது அப்படின்ட்டு அவங்க பூரா கண்ணில் விளக்க ஊத்திட்டு தேடுறாங்க. அமெரிக்காவில இருந்து சொல்லிங்க மத்திய போலீஸுக்கு, மத்திய அரசுக்கு சொல்லி, மத்திய அரசு அப்புறமேல் தான் முழித்து கொண்டு அப்புறமேல் கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கும் 15,000 கோடி, இந்த 2 மாசம் 15,000 கோடின்றாங்க. இன்னும் எத்தனாயிரம் கோடி என்னன்னு கணக்கு இன்னும் இனிமேல் தான் பரவாயில்ல பிடிக்க தான் தெரியும். அப்படி இருக்கும்போது மத்திய போலீஸ் சரி, மாநிலத்தில் இருக்க போலீஸும் சரி, இந்த போதைப் பொருள் தடுப்புல இவங்களுடைய கணக்குல இல்லை, இப்பதான் வெளியிட்டிருக்காங்க. அது அமெரிக்காவுடைய உளவு நிறுவனம் சொல்லி அதன் மீது தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கே ஒழிய இவங்கனால இல்லை. அடிக்கல் நாட்டி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நேற்று திடீர்னு பூஜைலாம் நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் சும்மா இதுதான். அது ஏற்கனவே அவர் தொடங்கி வச்சுட்டாரு. இதாச்சும் கட்டுமானம் நடக்குதான்னு பார்ப்போம். கான்ட்ராக்டரை வச்சு கட்ட சொல்லியிருக்காங்க. நிதி ஒதுக்கிட்டாங்களா என்னன்றது தெரியாது. எங்கிட்ட எது எப்படி இருந்தாலும் மதுரைக்கு எய்ம்ஸ் வந்தா நல்லதுதான். எப்படியாச்சும் கட்டட்டுமே, ஆனா தேர்தலுக்கு முன்பாக கட்ட சொல்லுங்க அப்படி. ஆமா, எல்லாருமே இது நமக்கு பட்டவர்த்தனமா தெரியுது. எந்த இது அறிவிப்பு இல்லை. இப்ப பாரத பிரதமர் வந்தாரு, மீட்டிங் எல்லாம் பேசினாரு, சொன்னாரா இந்த மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை இத்தனாம் தேதி கட்டட வேலையெல்லாம் ஆரம்பிக்கும், இவ்வளவு நிதி ஒதுக்கிறதுன்னு சொன்னாரா? எதோ சொன்னாரு, இதை சொல்லவே இல்லையே. சார், இந்தியா ஒரு நாடு இல்ல, ஒரு துணை கண்டம். ராமாயணத்தை நம்பிக்கை இல்ல, ராமர் எங்களுக்கு எப்பவுமே எதிரி ராசா பேசியிருக்காரு. அதுக்கு அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர் கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எப்படி நீங்க பாக்குறீங்க? அவர் பேசுறதே விதரவாதமா பேசுவாருங்க. ராஜா பேசுறதுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ண முடியுமாங்க?
அவன் மோசமான ஒரு அரசியல்வாதி. அந்த ஆளு ஒரு அரசியல்வாதி. அவர் நாடாளுமன்றம் பார்த்துங்க. அவர்னால நம்ம மான கப்பல் ஏறி போச்சப்பா. 2G அலைக்கற்றை உள்ள எவ்வளவு இதாக வர்றாங்க பாருங்க. 1,76,000 கோடி 6 மாதம் திகார் ஜெயிலில் இருந்துட்டு ஜாமீனில் வந்து இன்னைக்கு அந்த கேஸை நடத்தி இது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தா நான் தான் வீரன் சுனா போனா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு அறிக்கை. எங்கள் தலைவரை பற்றி மோசமாக பேசுறது. எவ்வளோ ஒரு மறைந்த தலைவர்களை பேசுறேன்னா எத்தனை தலைவர்களை எப்படி பேசுறது? அதனால அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. எங்க கூட்டணியை பற்றி நாங்கள் மக்கள் தான் எஜமானர்கள். எங்கள் தலைவர், எங்கள் பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு உறுதியாக நிச்சயமாக அவர் நல்ல செய்தியை உங்களுக்கு ஊடகங்களுக்கெல்லாம் சொல்லுவார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.